நம சிவாயா. இன்னைக்கு 6/2/2025 வியாழக்கிழமை. திருவாச்சூர் பெரம்பலூர் மாவட்டம். இங்கே என்னுடைய ஆன்மீக பயணம் இப்போ இங்கே இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் இத்தனை ஆன்மீக பயணம் போயிட்டு இப்போ என் பயணம் வந்து இந்த வேல்முருகன் ஹோட்டல் திருவாச்சூரத்தில் தான் இருக்குது. இங்கே தான் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம். நல்ல அருமையான ஒரு டிஃபன்னு. இங்கேருந்து என்னுடைய பயணத்தை இப்போ திருவண்ணாமலை சென்று கொண்டு இருக்கிறேன். ஜனவரி 13ஆம் தேதி உலக நன்மைக்காக 48 நாள் விரதம் இருந்து இருமுடி சமந்து நெய் தேங்காவை கொண்டு போய் அன்னதான பிரபு தர்மசாஸ்தாவுக்கு செலுத்திவிட்டு இந்த பயணம் நல்லபடியாக முடித்தோம். பாண்டிமுனி, மடப்புறக்காளி, மருதக்காளி, திருப்பரங்குன்றம், அப்புறம் பார்த்திங்களன்னா பாலமுதிர்ச்சோலை, 18ஆம் படி கருப்பேன், ரணகாளி, அழகு நாச்சியம்மன், அப்புறம் ஹைகோர்ட் பத்ரகாளி, மண்டுக்காளி, அப்புறம் துரோகதி அம்மன், இப்படி பல ஆலயங்களை பார்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து சமயபுரம் மாரியம்மனை பார்த்துட்டு பிறகு ரங்கநாத சுவாமியை பார்த்துட்டு அங்கே 2வது காசி, உலகத்திலே 2வது காசியான நம்ம ஹரிச்சந்திரையில் பார்த்தோம் இல்லையா, ஹரிச்சந்திர மகாராஜ் அந்த ஒரு சடனங்கள் எரியும் எரிமேடையை பார்த்தோம். பிணங்கள் எரியும் வாடையே அங்கே கொஞ்சம் கூட இல்லை. காசியில் எப்படி வந்து பள்ளி கத்தாதோ, கழுகு வட்டமிடாதோ, பிணங்கள் நாராது, அதாவது பிணங்கள் வாசனை வராது, கெட்ட வாடை அடிக்காது. அப்படி அந்த இடத்துல பார்த்தீங்க வந்துக்கிட்டே இருக்கு, எரிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு எரிமேடையான ஹரிச்சந்திரன் காலபைரவரை பார்த்துட்டு இன்னைக்கு கடைசியாக மீண்டும் சமயபுரத்தில் இரவு தங்கிட்டு இப்போ என் பயணம் திருவண்ணாமலைக்கு தொடங்குகிறது. என் பயணம் தொடங்கி வச்சுட்டு அப்போ ஒரு வீடியோ போடுறேன். நமச்சிவாயம். கோவம் அதிகம், அதை விட பெண்களாக இருந்தால் இப்படி நிறைய பேர் மலேசியாவிலேருந்து கூட ஒரு பெண்மணி எனக்கு பதிவு போட்டிருக்காங்க. அதனால் அன்பு சொந்தங்களே, நீங்கள் அனைவரும் நலமாக வளமாக வாழ வேண்டும். அப்படி என்பதற்காக வர இருக்கும் பேரழிவு 2025 இதை தடுப்பதற்காகவும் இந்த ஆன்மீக பயணம். இன்னைக்கு 6/2/2025 வியாழக்கிழமை என்னுடைய